முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்துள்ள பூமி. இந்த புனித பூமி நாயகத்தின் இரண்டாம் கலீஃபா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் அன்னவர்களால் வெற்றி கொள்ளப்படுகிறது. இது ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டில் நடைபெறுகிறது ரஜப் மாதத்தில். இதன் பிறகு சுமார் 450 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்களின் கைவசம் இருந்தது பைத்துல் முகத்தஸ். ஹிஜ்ரி 492 வரை, அதாவது கிறிஸ்துக்கு பின் 1099 வரை முஸ்லிம்களிடமே இருந்தது. இது முஸ்லிம்களிடமிருந்து பறிபோனது 1099. இஸ்லாமிய வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தால் காலத்துக்கு காலம் திருக்குர்ஆனால் உருவாக்கப்பட்டு அல்லாஹ்வின் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் நேசம் கொண்ட நாயகத்தை உயிரிலும் மேலாக மதித்து அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சிறந்த மனிதர்களை காண முடியும். இப்படி வாழ்ந்தவர் தான் இஸ்லாமிய வரலாற்றில் அனைவராலும் வானலாவ போற்றப்படும் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லா அவர்கள். இவர்கள் தான் முஸ்லிம்களிடமிருந்து பறிபோன பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த மகாவீரர். இவர் கிறிஸ்துக்கு பின் 1187ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 2ஆம் தேதி, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் சென்ற நாளாக கணிக்கப்படும் ரஜப் மாதம் 27ஆம் தேதி பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டார். அவர் வெற்றி கொண்டதன் பின்னர் எதிரிகள் எவ்வளவோ முயற்சித்த போதும் அதை அவர்களால் வெல்ல முடியவில்லை. பல 100 போர்களிலும் வெல்ல முடியாத அவர்கள் முஸ்லிம்களை பலவீனப்படுத்த இறுதியாக அவர்கள் மேற்கொண்ட முயற்சி முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாட்டை உண்டு பண்ணுகிறது. வாளாலும் அம்பு வில்லுகளாலும் துப்பாக்கிகளாலும் வெடிகுண்டுகளாலும் பீரங்கிகளாலும் ஏன் ஏவுகணைகளாலும் கூட சாதிக்க முடியாத சாதனைகளை இதன் மூலம் அவர்கள் சாதித்துக் கொண்டனர். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லா அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட பைத்துல் முகத்தஸ் அன்னாரின் வஃபாத்துக்கு பின்னர் சுமார் 780 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரித்தாளும் தந்திரத்தால் முஸ்லிம்களிடமிருந்து பறிபோனது. பொம்மை ஆட்சியாளர் அன்வர் சாதாத்தின் காலத்தில் 1967 காக்கும் போராட்டமாகும். உயிர் பறிக்கப்பட்டும் ஊனமாக்கப்பட்டும் உடைமைகள் அளிக்கப்பட்டும் இடம்பெயர்ந்தும் புலம்பெயர்ந்தும் ஆயிரக்கணக்கான எங்கள் சகோதர சகோதரிகள், வயோதிபர்கள், குழந்தைகள் மதுவின் விளைவு மன்னா, தங்களைக்கான ஒரு தூதர் வந்திருக்கிறார். யாரிடமிருந்து வந்திருக்கிறார்? சக்கரவர்த்தி சலாஹுத்தீன் அய்யூபி அவரிடமிருந்து மன்னா. எமது நண்பர் அல்லவா, முஸ்லிம்களின் தலைவர், பைத்துல் முகத்தஸை வென்றெடுத்த மாவீரர். அவரின் தூதுவரை காக்க வைக்காதீர்கள், உடனே அழைத்து வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மதிப்புக்குரிய மன்னர் அவர்களே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய மன்னா, நமது சக்கரவர்த்தி அவர்கள் தங்களுக்கு ஒரு ஓலை அனுப்பியுள்ளார். தாங்கள் உத்தரவிட்டால் நான் அதை படிக்கின்றேன். ஆஹா, உடனே படியுங்கள். வல்ல நாயன் அல்லாவின் பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அவனின் திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடி தொடர்கிறேன். அன்புள்ள நண்பர் மன்னர் அவர்களுக்கு நான் அல்லாவின் அடிமை சலாஹுத்தீன் எழுதிக் கொள்வது. நம்முடன் போரிட்டு வெற்றியிட்ட முடியாமல் தோற்றோடிய ரோம படைகள் மீண்டும் பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற படை திரட்டுவதாக நமது ஒற்றர்கள் மூலம் எனக்கு செய்தி கிடைத்துள்ளது. நமது முதல் கிப்லாவான பைத்துல் முகத்தஸை பாதுகாக்கும் புனித போரில் நீரும் உமது நாட்டு மக்களும் பங்கெடுத்து எமக்கும் எமது படைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி அல்லாவினதும் அவனது திருத்தூதரினதும் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வஸ்ஸலாம். இப்படிக்கு அல்லாவின் அடிமை சலாஹுத்தீன். எவ்வளவு அற்புதமான பணி! சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள இலகுவான வழி. முஸ்லிம்களின் தலைவரிடம் கூறும் நாமும் எமது நாட்டு மக்களும் பூரண ஒத்துழைப்பை பெற்றுத்தர காத்திருக்கிறோம்.
என்று. தளபதியாரே, நமது படைகளை தயார்படுத்துங்கள். இந்த பூமி, அதை பாதுகாப்பது நம் எல்லோருடைய கடமையாகும். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு ஓலையை சுமந்து கொண்டுதான் ஒரு தூதர் எமது இந்த மன்னரின் சபைக்கும் வந்திருந்தார். மன்னர் அவர்களின் அரச சபையின் இமாமை சிறந்த பக்தியமாகவும் மார்க்க ஞானியாகவும் உள்ளவர். தமது சிறந்த ஆலோசனைகளை மன்னருக்கு வழங்கி சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்ய உதவி வருபவர். இவரை மடக்கி ஏதாவது காரணம் காட்டி மன்னரிடமிருந்து இவரை பிரித்து விட்டால் இலகுவாக ஆட்சியை கவிழ்க்கலாம். அதன் பின் தமக்கு வேண்டிய தமது சொல்படி ஆளுகின்ற பொம்மை மன்னரை உருவாக்கலாம் என்ற ஆசையில் கேள்விகள் கேட்டு இமாமை குழப்ப ரோமர் படை நுளவாளி ஒருவர் இமாமை சந்திக்க வருகிறார். குருவே, நீர் ஊருக்கு புதியவரா? நான் இதுவரை உன்னை சந்தித்ததில்லையே. நான் என் மனதில் சில சந்தேகங்களுடன் அவதிப்படுகிறேன். நீரோ மன்னருக்கே ஆலோசனை கூறும் மார்க்க ஞானி அல்லவா? என் கேள்விகளுக்கு உங்களால் பதில் கூற முடியுமா? இறைவன் அருள் புரிந்தால் உனது கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் கூறுவேன். நான் தங்களிடம் ஒன்று கேள்வியை கேட்பேன். அவற்றுக்கு தங்கள் திருப்திகரமான பதில் கூற வேண்டும். எங்கே கூறும் கேள்விகளை? அல்லாஹ்வை நான் நம்ப வேண்டுமானால் அவனை எனக்கு நேரில் பார்க்க வேண்டும். முடியுமா? இது எனது முதல் கேள்வி. அவனை இன்று ஒரு அணுவும் அசையாது என்று இருப்பது உண்மையானால் நாம் செய்யும் நன்மை தீமைகள் யாவும் அவனால் உண்டாக்குபவை. தாமே அவற்றில் தீமையானவற்றுக்கு அவன் நம்மை தண்டிப்பது சரியா? இறுதி வினா. இப்லீஸை வேதனை செய்வதாகவும் தண்டிப்பதாகவும் சொல்கிறானே, இப்லீஸை நெருப்பால் அடிக்கப்பட்டவனே, அவனை எப்படி நரக நெருப்பில் வாக்குவது? ஒழுங்க பதிலை. கேள்வி கேட்டால் கல்லால் அடிப்பதுதான் உங்கள் மார்க்க முடியும். பதில் சொல்ல தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்லதானே ஞானியா? பெரிய மார்க்க ஞானி. கனவு கண்டு அதற்கு துணையாக அவர் படைத்தளபதியை வளைத்துக் கொண்டுள்ளார். தளபதி மன்னருக்கு விசுவாசம் காட்டுவதை விட பிரதம மந்திரிக்கு விசுவாசமாக நடப்பார். மன்னரை வழிகெடுக்க இவர்கள் முயற்சித்தாலும் இவர்களின் எந்த முயற்சியும் பயனடையாமல் போவதற்கு காரணம் இமாம் அவர்களே. மன்னருக்கு வழங்கும் சிறந்த ஆலோசனைகள் மூலம் மன்னரின் மதிப்பை பெற்றுக்கொண்டுள்ளார். ஒற்றர்கள் மூலம் நாட்டு நிலைமையை நன்கறிந்து கொண்ட ரோமர்கள் பிரதம மந்திரியை தமக்கு சார்பாக வளைத்துக் கொள்ள அவரை நாடி செல்கின்றார். உங்கள் குடிமக்களை இமாமுதல் என்பது அறிவில்லாத காட்டுமிரான்களுக்கா? அதுமென்மை தாங்க பிரதம மந்திரியாரே. என்ன போடுகிறீர்? சற்று விளக்கமாக கூறும். உங்கள் சபை மாமியிடம் நான் 3 கேள்விகள் கேட்டேன். அதற்கு அவர் என்னை கல்லால் அடித்து விரட்டி விட்டார். தெரியாது என்றால் தெரியாது என்று சொல்லலாம் தானே? மந்திரியாரே, இதுதான் சரியான சந்தர்ப்பம். அரச சபையில் இந்த வழக்கை கூட்டி அவரை அவமானப்படுத்தி சபையிலிருந்தே விரட்டி விடலாம். ஷபாஷ், கவலைப்படாதீர் நண்பா. நாளை உமது குற்றச்சாட்டை நான் எமது சக்கரவர்த்தியின் காதுகளுக்கு எட்ட செய்து அவையிலேயே விசாரித்து தீர்ப்பு வழங்க செய்கிறேன். மன்னா, இவரோர் விஷமத்தனமான காரியம் புரிந்தார். அதன் மூலம் தனது அறியாமையை வெளிக்காட்டியுள்ளார். இது எமது சமுதாயத்துக்கு அவப்பெயரை தேடித்தரும் செயல். இவருக்கு தக்க தண்டனை வழங்கி நீதியை நிலைநாட்டுமாறு பணிவாய் வேண்டுகிறேன். மார்க்க ஞானம் போதிக்கும் இமாம் அவர்களே, ஏன் இவரை கல்லால் அடித்தீர்கள்? மதிப்புக்குரிய மன்னரே, அவன் என்னிடம் என்ன கேள்விகள் கேட்பான் என்பதை திருப்பி சொல்வதற்கு தாங்கள் அவனுக்கு உத்தரவிடுங்கள்.
அப்படியா? எங்கே உன் கேள்விகளை கேளுங்கள். அல்லாவை நான் நம்ப வேண்டுமானால் அவனை எனக்கு நேரில் பார்க்க வேண்டும். முடியுமா? இது எனது முதல் கேள்வி. அவனை இன்று எனக்கு நானும் அசையாது என்று இருப்பது உண்மையானால் நாம் செய்யும் நன்மைகள் தீமைகள் யாவும் அவனால் உண்டாக்குபவை தாமே. அவற்றில் தீமையானவருக்கு அவனை நம்மை கண்டிப்பது சரியா? இருந்து வினா இப்லீஸை அல்லாஹ் வேதனை செய்வதாகவும் கண்டிப்பதாகவும் சொல்கிறானே. இப்லீஸை நெருப்பால் படைக்கப்பட்டானே, அவனை எப்படி நரக நெருப்பில் பார்ப்பது? நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் தானே இது. அப்படி இருக்க நீ முறைய வேண்டிய அவசியம் தான் என்ன? என்ன விந்தை, என்ன விந்தை! கேள்விகள் கேட்டால் கல்லால் அடிப்பது தான் பதிலோ? புதுமையாக அல்லவா இருக்கிறது. இனி கலாபீடங்களை மூடவிட வேண்டியதுதான். கேள்வி கேட்டால் கல்லால் அடிப்பது தான் பதில் என்றால் கலாபீடங்களுக்கு சென்று கற்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன இமாம் அவர்களை உணர்கிறீர்கள்? உமக்கு புத்தி ஏதும் பேதலித்து விட்டதா? இல்லை மன்னாடி மன்னா, சுய உணர்வோடு தான் இருக்கின்றேன். அப்படியானால் அவர் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளியுங்கள். இல்லை என்றால் உங்களை தண்டிக்க வேண்டி ஏற்படும். இந்த அரச சபைக்கு ஒரு அவமானமாக விளங்கும் இது. என்ன விளக்குகிறது? உடம்பிலிருந்து தலையை விளக்க வேண்டியதுதான். புத்தி பௌடித்து விட்ட இவருக்கு. மந்திரியாரே, என்ன முணுமுணுக்கிறீர்கள்? இல்லை மன்னா, தாங்கள் கூறுவது தான் சரி என்பேன். மன்னா, இதோ எனது பதிலை விளக்கமாக கூறுகிறேன். முதலாவதாக இவர் என்னிடம் கேட்டார் அல்லாவை நேரில் பார்க்க வேண்டும் என்று. இப்போது நான் இவனை கல்லால் அடித்ததால் வேதனை உண்டாவதாக முறையிடுகிறானே. எங்கே அந்த வேதனை என்று என்னிடம் காட்ட சொல்லுங்க. இல்லாவிட்டால் அதை எப்படி நான் நம்புவது? இப்படி முதல் கேள்விக்கு பதிலாகத்தான் நான் கல்லால் அடித்தேன். ஷபாஷ், அருமையான பதில். இரண்டாவதாக இவன் கேட்டான், அவனின்றி அணுவும் அசையாது என்றிருக்கும் போது நாம் செய்யும் தீமைகளுக்கு அவன் என்னை தண்டிப்பது எப்படி என்று. சரி, இப்போது மட்டும் நான் கல்லால் அடித்ததாக முறையிடுகிறானே, அது ஏன்? அவனின்று ஒரு அணுவும் அசையாது என்றிருக்கும் போது இவனை கல்லால் அடிப்பதும் அவனால் உண்டான செயல்தானே. அதற்கு அவன் இவன் மீது அல்லவா வழக்கு தொடர வேண்டும். அதை விட்டு என் மீது வழக்க தொடரலாமா? இதுவே இரண்டாவது கேள்விக்கு அந்த கலந்தோடம் நான் சொன்ன பதில். ஆஹா, என்ன ஞானம், என்ன ஞானம்! மூன்றாவதாக இவன் கேட்டான், நெருப்பாலான ஷைத்தானே நரக நெருப்பு துப்புரவுத்துவது எப்படி என்று. ஆமாம், மண்ணால் படைக்கப்பட்ட இவன் மற்றும் நான் அடைத்தது மண்ணால் ஆன கல்லால். அது எப்படி இவனை துன்புறுத்துவது? இதுவே இவனின் மூன்றாவது கேள்விக்கு அந்த கல் மூலம் நான் சொன்ன பதில். ஆஹா, என்ன அருமையான வழக்கம், என்ன அருமையான விளக்கம்! இந்த வழக்கில் எந்தவித குற்றமும் இல்லாமல் இமாமை அவமானப்படுத்தியதற்காக 1000 பொற்காசுகள் வழக்கு தொடர்ந்தவர்கள் சிறைசேரிக்கு கட்ட வேண்டும். அவர்கள் கட்ட தவறும் பட்சத்தில் அவர் இமாம் அவர்களின் வீட்டில் 1 வருட காலம் பணிபுரிய வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன். அத்தோடு திறமையாக மார்க்க விளக்கத்தை தந்த இமாம் அவர்களுக்கு 5000 பொற்காசுகள் சன்மானமாக வழங்க உத்தரவிடுகிறேன். மந்திரியாரே, தாங்களின் விருந்து உபசாரம் மிக மிக அருமையாக இருக்கின்றது. இமாம் அவர்களையும் அழைத்து வந்திருக்கலாமே. இல்லை மன்னா, இல்லை.
மார்க்க சட்டங்களையும் விதிமுறைகளையும் சொல்லியே அவர் தாங்களை சரியாக விருந்துண்ண கூட விடமாட்டார் என்பதனால் தான் நான் அவரை அழைக்கவில்லை. மந்திரியாரே, இது என்ன வித்தியாசமான பிரகாசம் போன்றிருக்கின்றது? இதுதான் மன்னா, ரோம் நாட்டு சக்கரவர்த்திகள் புத்துணர்ச்சிக்காகவும் விசேஷமாக நல்ல சிந்தனை வளர்ச்சிக்காகவும் பருகுவதை. மன்னா, இவைதான் அவர்களின் படை சிப்பாய்களுக்கும் பலமிக்க பானமாக வழங்குகிறார்கள். அப்படியா? ஆனால் எனக்கு இது சற்று தலை சுற்றலை தருவது போல் தோன்றுகிறதே. இது ஏதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பானமோ? இல்லை மன்னா, இல்லை. இது தாங்களுக்கென்றே ரோமிலிருந்து வரவழைக்கப்பட்டது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் கசக்கும் என்று சொல்கிறார்களே, அதுபோல தாங்களுக்குமோ? என்ன, மன்னருக்கு இதை அருந்தினால் போதையேறும் என்று நினைப்பது தவறு மந்திரியாரே. இது எவ்வளவு அருந்தினாலும் மன்னரை ஒன்றும் செய்யாது. அவர் உடல் பலம் அப்படி. மந்திரியாரே, இந்த அமுதத்தை எனது அந்தப்புறத்துக்கும் அனுப்பி வையுங்கள். தினந்தோறும் நான் அருந்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. உமது திட்டம் அருமையானது. இனி மன்னர் மதுவுக்கு அடிமையானார். இனி எவராலும் மன்னரை காக்க முடியாது. அடுத்த சக்கரவர்த்தி தாங்கள் தான். என்னையும் மறந்துவிடக் கூடாது. மாட்டேன், உம்மை மறந்துவிட மாட்டேன். நான் மன்னர் ஆயினதும் கிழக்கு பகுதிக்கு உம்மை சிற்றரசனாக மாற்றுவேன். சுத்தமான மதுவின்றி வாழ முடியாது. மது அருந்தாது என் உடல் கணத்தை தாங்க முடியாது. அண்ணா, உங்களின் இந்த நிலையை பார்த்து அழுவதா சிரிப்பதா நாடே புலம்பி போயுள்ளது. இந்த தவறான செயலில் மூழ்கி கிடப்பது இறைவனுக்கு மாறு செய்யும் செயல் அல்லவா? புதிய கால கதிர்கள் மறையும் இரவை கட்டி தழுவது போல் பளபளக்கும் மது கிண்ணத்தை என் கைகள் அனைத்தும் பிடித்திருப்பதை நீ விரும்பவில்லையா? கசக்கிறதா உமக்கு? மதுவும் வாயில் கசக்கத்தான் செய்கிறது. மன்னா, இறைவனை மறந்து பேசுகிறீர்கள். நாம் எல்லாம் ஒரு நாள் அவனிடம் போக வேண்டியவர்கள். எங்கு சென்றாலும் முதலில் மதுவை கொண்டு வாருங்கள். அதை அருந்திவிட்டு எங்கு விருப்பமோ அங்கு போவோம். ஒருவன் எந்த நிலையில் இறக்கின்றானோ அந்த நிலையில் தான் மறுமையில் எழுப்பப்படுவான். அப்போது உங்கள் நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். பக்திமானாகவே மரணிப்பவன் இறுதி நாளில் அவ்விதமே எழுவான் என்றால் அதற்காகவே நான் மதுவோடும் இழைக்க விரும்புகிறேன். அதன் மூலம் என் இறுதி நாளில் எழும் பொழுது அது போலவே எழலாம் அல்லவா? சொர்க்கத்தில் இனிமையும் வனப்பும் மிக்க போர்களின் பெண்கள் அமுதும் உண்டு அப்போதாயின் அங்கே மண்ணுலகில் அவற்றை நான் அனுபவிக்க பயமில்லை. மன்னா, இந்த நிலையை தங்களே எங்கு கொண்டு போய்விடுமோ? எங்கு சென்றாலும் பரவாயில்லை, அங்கே எனக்கு மது வேண்டும் வேண்டும் வேண்டும். யார் அங்கே? எங்கே மதுரசம்? எடுத்து வாருங்கள். என் உடம்பெல்லாம் துடிக்கிறது மதுவின்றி. நிறுத்துங்கள் மன்னா, நிறுத்துங்கள். மது தொல்லை பெரும் தொல்லையாகிவிட்டது. சற்று பொறும். இதை அருந்திவிட்டு உம்முடன் பேசுகிறேன். அதை அறிந்தினால் தங்களால் பேச முடியாது மன்னா. போதை ஆற்றிலே முக்களித்தாலும் போதை என் வாயை மூடாது. அப்படி இருக்க இந்த கிண்ணத்தை அருந்தினால் என்ன பேச முடியாதோ? மன்னரே, தாங்கள் இவருக்கு கொடுத்த
அதிகாரம் சற்று அதிகமோ என எனக்கு தோன்றுகிறது. ஆம் அண்ணா, இல்லாவிட்டால் இவர் தாங்களே சுதந்திரத்தை இல்லாமல் செய்கிறார் போல் தெரிகிறது. உம்மை கடைசியாக எச்சரிக்கிறேன். என்னை இந்த மதுக்கிண்ணத்தை ருசிக்க விடு. சரியா சொன்னிட்ட மன்னா. அதை நீங்கள் அறிந்தினால் நீங்கள் என்னை சங்க எச்சரிக்க நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். என்னை மாமவர்களை உணர்கிறேன். உலர்வது நானா அல்லது மற்றவர்களா என்று சற்று பொறுத்திருந்து பாருங்கள் மன்னா. மந்திரியாரே, இந்த மதுக்கிண்ணத்தை இன்று நீங்கள் முதலில் சுமக்கட்டும். அதன் பின்னர் மன்னர் சுமக்கட்டுமே. இல்லை 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 இல்லை, இன்று நான் நோம்பு நோற்றுள்ளேன். ஓஹோ, அப்படியா? அப்படி என்றால் முதலில் தளபதியார் அறந்துட்டுமே. இல்லை 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 இல்லை. ஏன் தளபதியாரே, நீங்களும் தான் நோம்பு நோட்டு இருக்கிறாரோ? இல்லை இல்லை. இன்று நோம்பு நோக்குறது ஹராமாக்கப்பட்ட தினமாச்சே. ஹஜ் பெருநாள் கழித்து மறுதினம் தானே? என்னை எல்லோரும் சேர்ந்து குழப்புகிறீர்கள். குழப்பம் இல்லை மன்னா. இவருக்கு தான் போய் உரைக்கிறார்கள். யாரங்கே அழைத்து வரும் அந்த துரோகி? இவர் நமது மாளிகை பலியானன் அல்லவா? ஆமாம் மன்னா. ஆனால் சில பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு தங்கள் உயிரை பறிக்க இந்த மதுவில் கொடிய விஷத்தை கலந்திருக்கிறார். துரோகி, யார் உனக்கு விஷம் வைக்க சொன்னவர்கள்? மன்னா, அதையும் நானே சொல்கிறேன். அழைத்து வாருங்கள் அவனை. இவனை ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆமாம், இவன் தானே உங்களுக்கு எதிரான வழக்கு தொடர்ந்தவன். ஆமாம் மன்னா. ஆனால் இவர் ரோமர்களின் ஒற்றற்படையை சேர்ந்த ரகசிய உளவாளி. இவரது திட்டம் தான் அத்தனை. படை வழக்கால் பிடிக்க முடியாத எத்தனையோ சாம்ராஜ்யங்களை மதுவாலும் மாதுவாலும் சரி வைத்துள்ளார். அதுபோலவே உங்களையும் வெல்ல முடியாததால் மதுவுக்கு அடிமையாக்கி அரசை கவித்த திட்டம் தீட்டிய கொடியவன். இந்த கொடியவன் மாளிகையில் நுழைந்து விஷம் வைக்கும் அளவுக்கு அவனுக்கு ஒத்துழைப்பு தந்தவர்கள் யார்? இவர்கள் தான். இதோ இருக்கிறார்களே இந்த துரோகிகள். தாங்கள் பெரிதும் நல்லவர்கள் என எண்ணி இருக்கும் இவர்கள் தான். பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் பணத்துக்காகவும் தங்களையே கொலை செய்ய துணிந்தவர்கள். யார் அங்கே? இவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றுங்கள். நாம் அவர்களே, மது தந்த விளைவு எண்ணி ஒரு பைத்தியக்காரனாகவே ஆக்கிவிட்டது. மதுவால் மானிடன் நாசமடைவான், இவ்வுலகிலும் மறு உலகிலும் நஷ்டமடைவான் என்பது உண்மையிலும் உண்மையே. அனைவரையும் யா அல்லாஹ் நீ காப்பாற்றுவாயாக. சார்பாக இந்த நாடகத்துக்கு உயிரூற்றிய இசை வழங்கி சிறப்பித்த எமது மீடியா குழு உறுப்பினர்கள் விகாஸ் மற்றும் அவர்கள் குழுவினருக்கு பல விகாஸ் மற்றும் இஜாஸ் மற்றும் இபாஸ் ஆகியோர்களுக்கும் எமது பழைய மாணவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுடைய நாடகத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை எமது OBA மற்றும் யக்ஷன அலர்ட் வட்ட குழு மூலமாக உங்களது கருத்துக்களை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மென்மேலும் அவர்களுடைய இந்த திறமையை எவ்வாறானது என்று சொல்லி அவர்கள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே உங்களுடைய கருத்துக்களை OBA குழு மற்றும் யக்ஷன நியூஸ் அலர்ட் குழு மூலமாக வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.